வெல்கம் டு என்ன ஸ்டோரி தமிழ். எல்லாத்துக்கும் நம்ம கைஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம ஏகே நடிச்சிருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட அந்த அஃபிஷியல் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1997 பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு ஆக்ஷன் படமாக வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDbல 7.6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த கலெக்ஷன் அப்படின்றது வேற லெவலு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஸ்டோரியாக வந்து இருந்திருக்கு. 97லயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு பார்க்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் இருந்திருக்குது. அந்த படத்தோட ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அது பார்த்தீங்கன்னா 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் யாருமே வந்து டீட்டெயிலாக பார்க்க வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரில் மாட்டுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சிம்பிளாக ஒன்லைனராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வேர்ல்ட் ட்ரிப் வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆகுது. அங்கே வர ஒரு ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை நம்ம ஏகே வந்து ஏற்றி விட்றாரு. பக்கத்தில் ஏதாச்சும் மெக்கானிக் ஷெட் இருந்தால் ஒரு யாரையாவது கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்றாரு. போன த்ரிஷாவை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏகே வந்து அவங்களே எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, அதே மாதிரி எதுக்காக வந்து த்ரிஷாவை கடத்தினாங்க இந்த அர்ஜுனோட கும்பல் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனரு. கதையை கேட்கறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிடிக்டபிலிட்டியாக இருந்தாலுமே இந்த படத்தோட அந்த அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி வேற லெவலில் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது அப்போ வந்து ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் எல்லாம் கிடையாது, சாங்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் வெறித்தனமான ஒரு 3 ஃபைட் வந்து படத்தில் இருக்குதாமா, அண்ட் சாங் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்குது நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு. இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரீட் வந்து காத்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று ஷேர் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.